ஸோ இன்றைக்கி வந்து நான் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கம்ப்ளீட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நான் கவர் அப் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக புரியும். அண்ட் இந்த வீடியோவில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கிவ் அவே சேலஞ்ச் இருக்குது. ஸோ இந்த கிவ் அவே சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி நான் 500 rupees கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees வந்து பார்த்திங்கன்னா கிவ் அவே சேலஞ்சு நான் கொடுக்குறேன். அண்டு வீடியோவில் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஒன்றே ஞாபகம் வச்சுங்க, ரீட்டைல் ஸ்டைலில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த 100%ல் 5% ஆஃப் ட்ரேடர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5%ல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா இந்த ப்ரைஸை மூவ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் சொல்லப்போனால். அண்டு ரீட்டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸும் ஏர்ன் பண்ணுவாங்க, பட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது அவங்களால. ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எங்கே என்டர் ஆவாங்க, எங்கே மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து நான் சொல்லித் தருவேன். அண்ட் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா 95% ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து, அதாவது இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மெத்தட் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயே நான் க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். லேர்ன் த எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜி ஐ பர்சனலி யூஸ் டு மேக் 100 to 200 pips a day. சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த கிளாஸ் நான் உங்களுக்கு எடுக்கும்போது நான் போட்ட என்ட்ரிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பேக் டெஸ்ட்டும் நான் க்ளீனாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்சியாக நான் உங்களுக்கு போட்டு காமிப்பேன். ஸோ அதை நீங்கள் கவலையப்படாதீங்க. நான் உங்களுக்கு இப்போது கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன் இந்த கோர்ஸில் என்னெல்லாம் கவரப் ஆகும்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் என்ட்ரி சீக்ரெட். சரிங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 100லேருந்து 200 pips வந்து டார்கெட் வந்து நம்ம வைப்போம். ஓகேங்களா? இப்போது நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஸ்கேல்பிங் தான் பண்ணுவாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஸ்விங் ட்ரேடிங் தான் நான் பண்ணுறேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஸ்கேல்பிங்கும் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஸ்விங்கும் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். சரிங்களா? ஸோ இந்த ஸ்விங் என்ட்ரி சீக்ரெட்டில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறீங்க வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும்போது இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த போடுற என்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிளைண்டாக தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. நம்ம எதுக்காக பை பண்ணுறோம், எதுக்காக செல் பண்ணுறோம், அது தெரியாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம்பிளிங் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிட்டுருக்கீங்க. சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு தெரியாது மார்க்கெட் வந்து எங்கேருந்து எங்கே போகும், ப்ளஸ் இங்கேருந்து மேலே தான் போகுமா கீழே தான் போகுமா சொல்லிட்டு அதுவும் நீங்கள் தெரியாமல் தான் போடுறீங்க. அதாவது ஒரு லாஜிக் இல்லாமல் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பட் நான் பண்ணுற என்ட்ரிஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல நான் பை பண்ணுறேன்னு வச்சுங்களேன், என்னோடய டார்கெட் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 200 pips வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இதில் வந்து நம்ம கெயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜிக்கும் அடுத்தவங்க ஸ்ட்ராட்டஜிக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னோடய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இதில் நீங்கள் ஸ்கேல்பிங்கும் பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கே பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், எங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம், எங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் டார்கெட் வர வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் நம்ம ஸ்ட்ராட்டஜியில். ஸோ அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த சீக்ரெட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஃபார்முலாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் நார்மலாக ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, நீங்கள் நார்மலாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எங்கே என்டர் ஆகிறாங்களோ அதே சேம் பிளேஸில் நான் வந்து என்டர் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும் என்ன கான்செப்ட் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை,
இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேர்ஸ்லேயும் நீங்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா கரன்சிஸ்லேயும் நல்லா ஒர்க் ஆகும், கமாடிட்டிஸ் அதாவது இப்போ கோல்டு சில்வர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நல்லா வேலை செய்யும். ப்ளஸ் இண்டெக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், லைக் ஜெர்மன் 30 அண்ட் US 30 அண்ட் நிறைய கரன்சி பேர்ஸ்லையும் இது வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா எந்த வந்து பார்த்திங்கன்னா லைக் கம்ப்ளீட்லி லைக் இட்ஸ் எ யூனிவர்சல் ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி பேரில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்ப்ரெட். ஓகேங்களா, ஸ்ப்ரெட் அண்ட் மார்ஜின் லெவலை அப்பப்போ நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஸ்ப்ரெட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியில் அது தேவை கிடையாது மேக்ஸிமம். ஏன்னா நம்ம எடுக்க போகிறது 100 பிப்பு 200 பிப்பு. இப்போ நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணாதான் தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்டை பற்றி நீங்கள் யோசிக்கணும். பட் மேக்ஸிமம் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரெட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய யூடியூப் சேனலில் நான் டெய்லி லைவாக ட்ரேட் பண்ணுறேன் பாருங்கள், அதை வந்து நான் டிரான்ஸ்பரண்ட்டாக நான் காமிக்கிறேன். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் தான் இதில் நல்லா சம்பாதிக்கிறீங்களா, அப்போ நீங்கள் எதுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டார். ஸோ நான் வந்து எதுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா, எனக்குன்னு ஒரு பிராண்ட் நேமை நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைவ் ட்ரேடிங் ப்ரூஃபை வந்து நான் மக்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன். ஸோ நான் எங்கே என்ட்ரி எடுக்கிறேன், நான் எங்கே எக்ஸிட் ஆகிறேன், இன்றைக்கி நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன், நேற்று நான் எவ்வளோ லாஸ் எடுத்தேன், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன். நான் ப்ரூவ் பண்ணிவிட்டு தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். சும்மா ஒரு வாய் வார்த்தையாக ஒரு யூடியூப் சேனல் இல்லாட்டி ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் உட்காந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஃபிபனான்சினா என்ன, அந்த வாய் வார்த்தை பேசாமல் நான் வந்து என்னோடய டேலண்ட் அண்ட் என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணுக்கு நேரம் நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ நான் கிளாஸ் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா எனக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் வந்து நான் க்ரியேட் பண்ணணும், அதுக்காக தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். அண்ட் என்னோடய கோர்ஸ் ஃபீயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், அதிகமாக நான் சார்ஜ் பண்ணவும் மாட்டேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 100% ரூல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கெஸ் ஒர்க், இந்த கன்ஃபியூஷன் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த லேகிங் இண்டிகேட்டர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கெஸ் ஒர்க் பண்ணி தான் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுவீங்க. பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கெஸ் ஒர்க்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. நான் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் சொல்லுவேன், அந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து என்டர் ஆகணும். ஸோ இது வந்து கெஸ் ஒர்க் கிடையாது, கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூராக எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ்லாம் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக நான் சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா, ஸோ இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் என்னெல்லாம் கற்றுப்பீங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் லேர்னிங். சரிங்களா, அதாவது 100% வந்து பார்த்திங்கன்னா இதில் போரிங் சத்தியமாக இருக்காது. ஏன்னா நான் எடுக்கிற லெசன்ஸ் வந்து எப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றி அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதாவது சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம சொல்லி முடிச்சிடலாம். பட் அது அந்த யூடியூப் சேனலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஜவ்வு மணி இழுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் ட்ரைனிங்க்கும் நார்மல் இப்போது யூடியூப்லலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இப்போ என்னோடய ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து மும்பை போகிறீங்க வச்சுங்களேன். இப்போது நீங்கள் என்னோடய ஃப்ளைட்டில் ஏறினீங்கன்னா நான் டேரெக்டாக உங்களை சென்னையிலேருந்து மும்பை கூப்பிட்டு போயிடுவேன். சரிங்களா, அதாவது எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும். ஸோ ஒரு ட்ரேடிங்னால் நீங்கள் ஒரு ட்ரேடிங் கற்றுக்கிறீங்கன்னா அதுதான் தேவை, வேறு எதுவும் தேவையில்லை. சரிங்களா, ஸோ அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து நான் க்ளீனாக அவங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். பட் மீதி இன்ஸ்டியூட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காசை வந்து நிறைய வாங்குவாங்க. சரிங்களா, காசு நிறைய வாங்கிட்டு அந்த காசுக்காகவே உங்களுக்கு இன்னொரு 1 வீக் 2 வீக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் ஃப்ளைட் ஏறுறீங்க, அப்புறம் கோவா போவோம், பெங்களூர் போவோம், பூனே போவோம், அப்புறம் தான் மும்பை போவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த கோர்ஸுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ். சரிங்களா, ஸோ எந்த வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கும். நீங்கள் மீதி இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸும் நானே பார்த்துருக்கேன் பர்சனலாக. ஒரு 1.5 hours 2 hours கூட வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் லெக்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் அதில் அவுட்புட் ரிசல்ட் இருக்குமா எனக்கு தெரியல. பட் என்னோடய கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வந்து எங்கே என்ட்ரு ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், ஒரு லாஸ் வந்தால் நம்ம என்ன செய்யணும்,
அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம எவ்வளோ கொடுக்கணும், நம்ம வந்து எப்படி டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோர்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் கவர் அப் பண்ணுவேன். சரிங்களா? அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்வான்ட் சப்ஜெக்ட் கண்டிப்பாக என்னோடய கோர்ஸில் இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியல் ட்ரேடிங் லாஜிக். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து கெஸ் ஒர்க் வச்சு நீங்கள் என்ட்ரிஸ் எடுக்க தேவையில்லை. ஸோ நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியில் சொல்லும்போது நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதாவது நம்ம எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், எப்படி இதில் ப்ராஃபிட்ஸ் எடுக்கணும், அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்களே கற்றுப்பீங்க. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் பொறுமையாக இருந்து நான் சொல்கிறது நீங்கள் கேட்டாலே போதும். நான் சொல்லிக் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்டென்ஷன் வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் புரியும். அப்படி புரியலைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப நான் ரிப்பீட்டும் பண்ணுவேன். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் ஒன்லி பிக் மூவ்ஸ். அதாவது 100 to 200 பிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிக்கு வந்து நம்ம எடுக்க போகிறோம் அதில். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 பிப்பு 20 பிப்புக்கே கஷ்டப்படுவீங்க எப்படி வந்து இதில் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு. பட் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 200 பிப்ஸ் நம்ம டார்கெட் இருக்கும். ஸோ எப்போவுமே லைக் ஸ்கேல்பிங்கோட ஸ்விங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. பட் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஸ்விங்கும் பண்ணிக்கலாம், ஸ்கேல்பிங்கும் பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஒரு லாஸஸ் சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு சாப்டர் ஒன்று வரும். அந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அதை வந்து நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அந்த மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஈக்விட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போல் நம்ம வந்து லாட் சைஸ் போடணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரேட் நீங்கள் போடுறீங்க வச்சுங்களேன், சப்போஸ் அது லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த லாஸை வந்து திரும்ப நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதில் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் அப் ஆகும். ஏன்னா ஒரு ட்ரேட் நீங்கள் பண்ணதுக்கு முன்னாடி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறதும் கஷ்டம், அந்த லாஸை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம். சரிங்களா? ஸோ இந்த ரெக்கவரி ஆர் லாஸஸ் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து நான் உங்களுக்கு கவர் அப் பண்ணுவேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஓவர் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஒரு கிளியர் பிளான் இல்லாமல், அவங்களுக்கு தான் இந்த கோர்ஸ். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு நாள் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, அடுத்த நாள் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு தான் இந்த கோர்ஸ். சரிங்களா? அண்ட் நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் நீங்கள் வந்து லாஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கும் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப அடாப்டாக இருக்கும். அண்ட் ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருப்பீங்க, பட் அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கும், பிரேக் அவுட் ஆகிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி வந்து ரொம்ப டிலேடாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, லைக் ரொம்ப சீக்கிரமாகவும் எடுத்துருவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி இந்த கோர்ஸில் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த கோர்ஸில் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லையும் நீங்கள் படித்தே கன்ஃபியூஸாக இருப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ப்ராஃபிட் எடுக்க தெரியாமல் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தான். பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் டிசிப்ளினை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒரு டிசிப்ளின் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் அது கடைசியில் உங்களுக்கு லாஸில் போய் தான் எண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ டிசிப்ளின், மணி மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே? பட் இந்த ஒரு கிளாஸ், இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரேடை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அதாவது ஒரு 10 ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க வச்சுங்களா, அந்த 10 ட்ரேடில் அட்லீஸ்ட் ஒரு 6லேருந்து 7 ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா பின் பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் சொன்ன இடத்துலேருந்து தான் மார்க்கெட் மேலே போகும், சொன்ன இடத்துலேருந்து தான் மார்க்கெட் கீழே போகும். சரிங்களா? 1-2 ட்ரேட் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10க்கு 10 நம்ம வந்து எந்த ஸ்ட்ராட்டஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எடுக்க முடியாது. பட் ஒரு 7-8 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பின் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஒரு ரியல் அக்கௌண்ட்டில் ப்ரூவ் பண்ணின்னு தான் இருக்கேன். அண்ட் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆக தேவையில்லை, ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? யார் வேணாலும் கற்றுக்கலாம். பட் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு MT5 ஆப்ரேட் பண்ண தெரியணும். அப்புறம் இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி பெண்டிங் ஆர்டர்ஸை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. அதாவது பை ஸ்டாப், செல் ஸ்டாப், பை லிமிட், செல் லிமிட், இந்த 4 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுக்க. சரிங்களா? ஸோ அட்வான்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. சரிங்களா? அண்ட் இந்த கோர்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நான் வந்து இந்த கோர்ஸில் இந்த லேகிங் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் காம்ப்ளிகேட்டட் டூல்ஸ், இப்போ ஃபிபனான்சி யூஸ் பண்ணுவாங்க, ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவாங்க, பிவட் பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் டூல்ஸ் வந்து இந்த கோர்ஸில் வராது. அண்டு எஸ்எம்சி, ஐசிடி, அதுக்கப்புறம் இந்த ஃபிபனான்சி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸில் கவர் ஆகாது. ஏன்னா இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் கோர்ஸ் தான் அது. அண்டு நிறைய காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த ஒரு பேட்டர்ன் மாத்திரம் நீங்கள் நோட் பண்ணால் போதும். ஏன்னா லைக் இப்போ பேட்டர்ன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது ட்ரேடிங்கில். ஸோ நம்ம எல்லா பேட்டர்ன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பை ஹார்ட் பண்ண முடியாது. பட் ஒரு பேட்டர்ன் மாத்திரம் நீங்கள் பார்த்தா போதும். அந்த ஒரு பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7-8 ட்ரேட் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அப்படி ப்ராஃபிட் கொடுக்கலைன்னா கூட அடுத்த ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடுத்த ஆர்டர் போட்டு நம்ம லாஸஸை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அது இஷ்யூஸ் இல்லை. அண்ட் ஃபண்டமெண்டல் நியூஸ் கூட நீங்கள் இதில் பார்க்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் லெவல் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து ரீட்டைல் லெவல் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இன்ஸ்டியூஷன் லெவல் ஸ்ட்ராட்டஜி இது. ஸோ இதில் வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டூல்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருவேன். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஒரு லாஸ் ஆனால் நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு. அண்ட் லைவ் மார்க்கெட் ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும்போது நான் இதுக்கு முன்னாடி நான் ட்ரேட் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ நான் எந்த இடத்துல ஆர்டரை ப்ளேஸ் பண்ணேன் அண்ட் நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுதா சொல்லிட்டு உங்களுக்கு நான் பேக் டெஸ்ட்டும் நான் பண்ணி காமிப்பேன். சரிங்களா? அண்ட் ஈவன் ஆஃப்டர் த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அதாவது இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு நாலுலேருந்து எனக்கு சப்போர்ட் இருக்காது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக சப்போர்ட் வந்து எப்போவுமே இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது கேமரா வந்து ரொம்ப மஸ்ட்டு. சரிங்களா? இப்போ இந்த கோர்ஸ் வந்து நான் ஜூமில் தான் லைவாக எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேமரா ஆன் பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேமரா ஆன் பண்ணாமல் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். அது ஏன்னு நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து ஆனில் தான் வச்சுருக்கணும். ஸோ ஆனுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஃபேஸராக தான் இருக்கணும். சரிங்களா? ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுக்கும்போது நீங்களும் அதை கரெக்டாக உள்வாங்கணும். சரிங்களா? இப்போது நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் படிப்பாங்க. ஏன்னா சார் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மியான ரேட்டில் வந்து எடுக்கிறாரு, ஸோ நம்ம வந்து எப்படி வேணாலும் உட்காந்து படிக்கலாம். சில பேர் லேப்டாப்பை மடியில் வச்சுட்டு அப்படியே தலைகாணி வச்சு அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டே படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த கிளாஸு. ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப டிசிப்ளின்டாக நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், க்ளீனாக ஃபேஸ் தெரியணும். அண்ட் ஒரு டேபிள் சேரில் உட்காந்து தான் கற்றுக்கணும். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு ஏறும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சீரியஸாக சொல்லிக் கொடுக்கும்போது நீங்களும் அதை சீரியஸாக கற்றுக்கணும். ஸோ இந்த கேமரா இல்லாமல் நீங்கள் வந்து கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஸோ அன்றைக்கி அந்த டைமில் வந்து நீங்கள் கோர்ஸ் அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று கேமரா வாங்கி வச்சுங்க. இல்லைனா ஆல்ரெடி உங்கள் லேப்டாப் உங்கள் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா பில்டின் கேமராவே இருக்கும், அதோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கோர்ஸ் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி 1-2 தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் கேமரா வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் வரலாம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, கேமரா இஸ் மஸ்ட். நான் உங்கள் ஃபேஸை பார்க்கணும், நீங்களும் என் ஃபேஸை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கேமரா வந்து மஸ்ட். இந்த கேமரா இல்லைன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ண தேவையில்லை கோர்ஸில். சரிங்களா? ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து ஃபீஸ் அமுச்சு விட்ருவாங்க, அப்புறம் எனக்கு வந்து கேமரா ஒர்க் ஆகலை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், முன்னாடியே நான் சொல்லிடுறேன், கேமரா இஸ் மஸ்ட். ஸோ கேமரா இருக்கிறவங்க தான் இந்த கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். கேமரா இல்லாதவங்க இந்த கோர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியாது. சப்போஸ் உங்ககிட்ட கேமரா இல்லை, எனக்கு வந்து மூஞ்சி காமிக்க எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன், லைக் கொஞ்சம் வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க வச்சுங்களேன், அப்போ வந்து நீங்கள் பர்சனல் ட்ரைனிங் என்கிட்ட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் குரூப்பாக படிக்காமல் பர்சனல் ட்ரைனிங் நீங்கள் டேரெக்டாக என்னோடய லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, கேமரா இஸ் மஸ்ட். கேமரா இல்லைன்னா நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அவங்களுக்கு. சரிங்களா?
ஸோ இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப நேரம்லாம் கிடையாதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour to 2 hours தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஏன்னா நான் பாயிண்ட் டு பாயிண்ட் தான் எடுப்பேன். ப்ளஸ் டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் அப்போவும் என்கிட்ட கேட்டுக்கலாம். கோர்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். அது இஷ்யூஸ் கிடையாது. பட் கேமரா வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. கேமரா இல்லைன்னா கிளாஸ் எடுக்க மாட்டேன். அதை நான் இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கேமரா வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஒரு சீரியஸ் லேர்னிங் என்வரான்மெண்ட்லாம் நான் சொல்லித்தரேன். ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸோ உங்கள் நன்மைக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி கொடுக்குறத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோர்ஸ் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா May 4th அன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது சண்டே அன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி Zoom லைவ் கிளாஸ் தான். ஸோ இதுலேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கேமரா மஸ்ட். சரிங்களா? அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 PM. ஓகேங்களா? ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பிரகாரம் 10 மணிக்கு வந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ 10 o'clock கிளாஸ்னால் எல்லோரும் ஒரு 9:45 வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் ஆகிடுங்க. ஏன்னா ஒருத்தரால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் லேட் ஆகிடக்கூடாது. ஸோ உங்கள் கேமராலாம் செக் பண்ணிங்க. முன்னாடி ஒரு 9:30க்கு நீங்கள் உங்கள் கேமராலாம் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 9:30 நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஸோ 10 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே டிலே ஆகாது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 o'clock ரெடி ஆகிடுங்க. ஓகேங்களா? அண்ட் கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 2,999 தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் 5,000 நான் ஆன்லைனுக்கு நான் சார்ஜ் பண்ணுறேன். இப்போ 2,000 rupees நான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் பர்சனல் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நான் 18,000 சார்ஜ் பண்ணுறேன். ஸோ இது Zoom ஆன்லைன் கிளாஸ்னால நான் 3,000 நான் சார்ஜ் பண்ணுறேன் இதுக்கு. அண்ட் கோர்ஸ் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ்லாம் சொல்லி தருவேன். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கிடையாது. ஸோ லைக் நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபே நம்பர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டு உங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க டு த சேம் நம்பர். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சதும் உங்களுக்கு வந்து நான் Zoom லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் போனீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ என்னோடய யூடியூப் சேனல் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதை நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஹாவ் எ நைஸ் டே.